ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு த சேனல். நாம் இன்றைக்கி ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹெட்செட் வியர் பண்ணி வால்யூம் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் வெயிட் பண்ணுவேன். இது மாதிரி டைப்பில் ஒரு ஜேகேக்கு ஒரு எஃப்எஃப் எடுக்கலான்னு தோணுது. உங்களுக்கு ஓகேனா இது மாதிரி ஒரு டைப்பில் லைக் பேபி ஹஸ்பண்ட் அது மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு தோணுது. ஆனால் வேறு ஒரு வேலை தான் இருக்கும் ஸ்டோரிஸ். உங்களுக்கு ஓகேனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேரோட கமெண்ட் வருதுன்னு பார்த்து தான் என்னால் எடுக்க முடியும். இப்போது கண்ணை மூடி உங்கள் லைஃப்பில் இருக்க எல்லா கஷ்டத்தையும் மறந்துட்டு அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் தான் இங்கே பாரு ஜூன், அப்பா வரத்துக்குள்ளே இதெல்லாம் எடுத்து வச்சுடு. என்னடா விளையாட்டு சம்மா இப்படி பரப்பி வச்சுருக்கு, அம்மாவுக்கு வேலை இருக்குடா, புரிஞ்சுக்கோ. ஏன் உம்மி எனக்கு ஹோம்ஒர்க் இருக்குது, நீ வந்து சொல்லிக்கூட முடிக்கணுமா, அந்த மிஸ்ட்டு திட்டுவா அப்புறம். இங்கே பாரு ஜூன், அம்மாவுக்கு வேலை இருக்குடி பட்டு, நீ என்ன பண்ண, இப்போதைக்கு இந்த விளையாட்டு சமாளம் எடுத்து வச்சுட்டு அந்த ஹோம்ஒர்க் இருக்குல்ல அது மட்டும் எடுத்து பண்ணிவிடுடா, ஓகே? இல்லை நீ வந்தால் தான் பண்ணுவேன், இல்லைன்னா நான் பண்ணவே மாட்டேன். இங்கே பாரு ஜூன், அது ஜஸ்ட் ஹோம்ஒர்க் தானே, இல்லைனா அந்த ட்ராயிங் புக் எடுத்து பண்ணு, அதுவும் ஆச்சு பண்ணுடா. கலர் தானே அடிக்க போகிற, மிஸ்ஸு கத்துவாங்கள்ல, பண்ணுடி சாலும் இல்லை. நீ பாடு, இப்படிலாம் ரொம்ப திட்டுற, அப்பா வரட்டும், நான் உன்னை மாட்டி விட்டுருணும், உங்கள் அடிவாங்க வைக்கேன். ஜூன்மா என்ன, யார் உனக்கு இந்த பேச்சு சொல்லி கொடுத்தது? இங்கே வா, என்ன மாட்டி விடுவியா அப்பா கிட்ட? என்னென்னு மாட்டி விடுவா, எங்கள் அம்மா கிட்ட சொல்லு. இந்த மாதிரி ஹோம்ஒர்க் பண்ணு சொல்லி காத்துது அப்படின்னு மாட்டி விடுவேன். பாடுமா, நீ எப்படி அட்டி வாங்க போட அப்பா கிட்டன்னு. அச்சோ பாய் பாடு, எவ்வளோ அம்மா கிட்டேயே பேசுதுன்னு. இப்போ காலிங் பில் அடிக்கிற சவுண்ட் தான் கேட்குது. இப்போ ஜூன் தான், இப்போல பாரு அப்பா வந்துச்சு, நீ அட்டி வாங்க போகிற பாரு அப்படின்னு குடுன்னு கதவு கிட்ட தான் ஓடுறான். இப்போ ஜேகேவும் வந்துட்டார். அப்பா ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தியாப்பா, அப்பா வந்து தூக்குப்பா. இப்போ ஜேகே தான் ஜூனை பார்த்துட்டு, ஐயோ பாபா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிச்சேன்னு சொல்லும். என்னாடி சொல்லும், என்ன மூஞ்சில் ஒரு மாதிரி வாடி போயிரு, யாருன்னா திட்டினாங்களான்னா. அப்பா அம்மா தான் திச்சிச்சுப்பா, என்னை திட்டிகிட்டே இருக்குப்பா, நீ இல்லைண்ணா. அவள் திட்டினாளா, சரி வா அப்படின்னு சொல்லி ஜேகே ஜூனை தான் தூக்கி உட்கார வச்சுட்டு, நான் வேணும், என் பையனுக்கு என்ன வேணும், எனக்கு காரு வாங்கி கொடுப்பான், வாங்கி வரலாமா, வரியா போகலாம், ஓகேப்பா அப்படின்னு அவனும் ஹாப்பி ஆகிட்டான். இப்போ நீங்கள் தான் கிட்ட வரீங்க. இப்போ ஜேகே ஒரு மாதிரி ரூடாக, இந்த பேகு எடுத்துன்னு போய் உள்ளவே, ஜூனை கூட்டின்னு வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. நீங்கள் சரிங்க, பார்த்து போயிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? ஏய் எனக்கு எப்போ வரணும்னு எனக்கு தெரியும்ண்ணா, நீ முட்டை, நீ செஞ்சது நீயே கொட்டின்னு தூங்கு, நான் வெளியே சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு. நீங்கள் நார்மலாக எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி தான் போய் பேக்கெல்லாம் வச்சுட்டு டின்னராக ரெடி பண்ணி வச்சுட்டு ஜேகேயோட அம்மாவை தான் கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஃபோன் கால் தான் வருது. நீங்கள் யாருன்னு பார்த்தா அது உங்கள் அம்மா தான். ஹலோ சொல்லுமா, என்னடி எப்படி இருக்க, வரதே இல்லை வீட்டு பக்கம்? அம்மா அவர் விட்டால் நான் வராமலாமா இருக்க போகிறேன். அவர் விடலைம்மா. ஏன் மாப்பிள்ளை விடலை? அதெல்லாம் தங்கமான மனுஷன், அவனை போட்டு நீ எதனா சொல்லிகிட்டே இருக்காத. அம்மா அவர் என்கிட்ட பேசுகிறதே இல்லைம்மா, எதுவுமே பேச மாட்டுறாரு. ஏதாச்சும் கொஞ்சம் பேசினா கூட நீ எதுக்கு இவ்வளோ பேசுகிறேன்னு கேட்குறாரு. என்னம்மா எதுவுமே சொல்ல முடியலம்மா, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குது வாங்கனாலும் பயமாக இருக்குது அவர்கிட்ட பேச. ஏய் என்னடி, அதுதான் குழந்த பிறந்துடுச்சுல, அதுக்கப்புறம் என்ன நீ இன்னும் அதையே சொல்லிட்டு? இதுதாம்மா நீயும் சொன்ன, குழந்த பிறந்தா எல்லாம் சரியாயிடும்னு. அதனால தான் நானும் ஏதோ ஓகே ஏதோ பண்ணலான்னு பண்ணேன். அவர் ஒத்துக்கலை, அவர் பழைய மாதிரி மாறலை, அவர் அப்படியே தான் இருக்கார். முதல்லையாச்சும் பேசாமல் இருப்பார், இப்போது திட்டுறாரு. அடப்பான்னு இருக்குது. ஜூன் பிறந்ததுக்கப்புறம் இன்னும் என்னை ஒதுக்கிட்டாரு. எனக்கு வருத்தம்லாம் இல்லை, ஆனால் ஏம்மா அப்படி பண்ணுறாரு? இப்போ உங்கள் அம்மா தான் இதெல்லாம் சரியாயிடும், நீ ஏன் வருத்தப்படுத்திட்டுருக்கன்னு உங்களை சமாதானப்படுத்திட்டுருக்காங்க. அண்ட் அப்படி இந்த பக்கம் ஜேகே காரில் ஜூனை தான் கூட்டிகிட்டு கடைக்கு போயிட்டுருக்காரு. அப்பா உனக்கு என்ன எவ்வளோப்பா பிடிக்கும்? ஏன் எதுக்கு என் கண்ணுக்கு இப்போது இது மாதிரி கேள்விலாம் வருது?
இல்லைப்பா, நீ நல்லா பார்த்துக்கிறியா? அதுக்கு தான். ம். அப்போ நல்லா பார்த்துக்கிறேனா? சரி சொல்லு, அப்பா எப்படிலாம் பார்த்துக்கிறேன்? நீனு ஒரு மாதிரி நல்ல அப்பாப்பா, அது சொன்னாலே புரியாது. இப்போ கூட பாடு, நீ நல்லப்பா. ஏன்னா நீ சீட்டில் என்னை உட்காரவே வைக்க மாட்டேன். பட் ஜேகே அதே தான், சீட்லலாம் ஜூனை உட்கார வைக்க மாட்டார். அவர் ட்ரைவ் பண்ணுற இடத்துல ஒரு டைஸில் ஜூன் உட்காந்துட்ருப்பான். அப்படி தான் ஓட்டிகிட்ருப்பாங்க 2 பேருமே. இங்கே பாடு, நானே ஓட்டிட மாதிரி இருக்கு தெரியுமா? என்ன அப்பாப்பா நீ அப்படின்னு சொல்லி ஜூன் போட்டு அவங்க அப்பாவை கொஞ்சிட்ருக்கான். இப்போ ஜேகே தான், ஏன் கிச்சு கிச்சு மூடுவா? இங்கே வா. சரி, நான் உன்னை கேட்கவா? சொல்லுப்பா. அம்மா உன்னை திட்டினே இருக்காளாண்ணா? அம்மாப்பா ஹோம்ஒர்க் பண்ணலன்னா திட்டுது. எப்படி திட்டுறா உன்னை? ஏய் வா போ, அப்படி தானே திட்டுறாளா? அப்படின்னு இல்லை, நீ என்ன ஹோம்ஒர்க் பண்ண மாட்டே, டீச்சர்கிட்ட மாட்டி விடுவா அப்படின்னு சொல்லுது. அந்த டீச்சர் போட்டு என்னை திட்டுச்சு. இங்கே பாடு, கையை சவப்பா அவர் மாதிரி அடிக்குது. அம்மா மாட்டி விட்டாளா? ஆமாப்பா, மியூசிக்கிட்ட மாட்டி விட்டுச்சு. எப்போ மாட்டி விட்டா? நீனு 2 days வரல, ஏதோ ஜாப் விஷயமா போயிட்டல, அப்போ தான். எத்தனை வாட்டி மாட்டி விட்டா உன்னை? 2 times. வச்சாங்களா மிஸ்ஸு? இப்போ ஜேகேக்கு செம்மக்கம் வருது. வீட்டுக்கு போனோன்னே பார்த்துக்கலாம் அண்ணா. என் புள்ள மேலே கை வைக்காதன்னு எத்தனை வாட்டி வைக்கிட்ட சொல்கிறது? அவளால் அடிக்க முடியலன்னு மற்றவங்கள விட்டு அடிக்க வைக்கிறாளா? என் புள்ள மேலே அவன் கை வச்சாலும் அவன் கையை வெட்டிடுவேன். நீ வாடா, அப்பா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் அப்படியே ஒரு இடத்துக்கு போய் நிறுத்துறாரு. அது ஒரு பெரிய ஷாப். இப்போ ஜேகே தான் ஜூனுக்கு தூக்கிட்டு போயிட்டு இறக்கி விட்டு, எவ்வாறு அப்பா என்ன வேணும் வாங்கிக்கோன்னு சொல்கிறேன். உனக்கு இங்கே இருக்கிறது என்ன வேணுமோ வாங்கிக்கோ, அப்பா பே பண்ணிடுறேன். புரிதாடா தங்கம்? நிஜமாவாப்பா? நிஜமாக தான். என் பையனுக்கு தானே நான் சம்பாதிக்கிறேன், வேறு யாருக்கு சம்பாதிக்கிறப்பா? உனக்கு தானே நீ பட்டு சம்பாதிக்கிற. நீ போ, என்னென்ன வேணுமோ வாங்கிக்கோடா தங்கம். இப்போ அதே மாதிரி தான் ஜூனும் அவங்க அப்பாவுக்கு கிஸ் பண்ணிவிட்டு குடுன்னு ஓடுறான். இப்போ ஜேகே ரூடாக இருந்த ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி மாறுது. ஏன்னா ஜேகே ஜூன் கூட இருக்கும்போது மட்டும்தான் சிரிப்பார், வேறு எங்கேயுமே சிரிக்க மாட்டார். இப்போ ஜூன் நிறைய டாய்ஸ் எடுத்துகிட்ருக்கான். இப்போ ஜேகே பின்னாடி தான் அவர் பேண்ட் பாக்கெட்டில் கை வச்சுட்டு செம்ம கேஷுவலாக நடந்து வந்துட்டுருக்காரு. அப்பா இந்த தார் வாங்கிக்குவா, அது பாருப்பா பிளாக்கு சூப்பராக இருக்குது. என்ன வாங்கிக்கோ. அப்பா இந்த கார் பாருப்பா சூப்பராக இருக்குது, இதுவும் வாங்கிக்குவா. டேய், அப்பா கிட்ட அது பெரிய சைஸ்லேயே இருக்குது, அதில் தானே வந்தேன். இப்போ அந்த குட்டி கார் வேணுமாண்ணா? வேணும்னா வாங்கிக்கோ. அப்பா அது ஹைட்டில் இருக்குல்ல, அது எடுத்துக்குது. அது டாய் வேணும்ப்பா. எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி அவரும் க்யூட்டாக எடுத்து கொடுத்துட்ருக்காரு. இப்போ நிறைய பொம்மை தான் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ அப்படி ஓரமாக ஒரு ஐஸ்கிரீம் கடையில் தான் நின்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்காங்க. இங்கே வேறு ஜூனே, அம்மாகிட்ட ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்லாம் சொல்லின்னு இருக்காது சரியா? ஏன்பா? அம்மா திட்டுவா. அவள் வேறு சும்மா இது சாப்பிட்டியா அது சாப்பிட்டியான்னு. அவள் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறா சரியா? அதனால் அதிகமாக ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. இனியே 3 சாப்பிட்டேன். எங்கள் அம்மா எப்படி கண்டுபிடிக்க போகிறான்னு கூட எனக்கு தெரில. அதனால் அம்மாகிட்ட எதுவும் காட்டிக்காத. சரிப்பா, காட்டிக்க மாட்டேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ அப்படியே வீட்டுக்கும் போயிட்டாங்க. நீங்கள் தான் தூங்காமல் உட்காந்துட்ருக்கீங்க. என்னங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் எதுவுமே பேசல, அமைதியாக போய் சோஃபாவில் தான் உட்காந்துட்டாரு. என்னங்க சுடு தண்ணி போட்டிருக்கேன், டயர்டாக இருக்கும், போய் குளிச்சுட்டு வந்துடுறீங்களா? எனக்கு தெரியும், எனக்கு தோணும் போதே நான் போய் குளிச்சிக்கிறேன், நீ விடு. இல்லைங்க, நீங்கள் குளிப்பீங்கன்னு தான் போட்டேன். நான் அப்படியே தண்ணி ஊற்றி வச்சுட்டேன், சூடு ஆறிடும், அதுதான். எனக்கு தெரியாது, என்னை இப்போ குளிக்க முடியல, நான் குளிக்க முடியாது, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெக்கே தான் அவர் வாங்கின்னு வந்த சாப்பாடை ஜூனும் அவரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்கள் ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் கையில் சப்பாத்தி தான் இருக்குது ஒரு பாக்ஸில். நீங்கள் அதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, இன்றைக்கும் நான் செஞ்சதை அவர் சாப்பிடல, சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களே வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. அம்மா, இன்றைக்கி தாதா என்ன வாங்கி கொடுத்தது தெரியுமா? என்ன வாங்கி கொடுத்தாரு? இங்கே பாரு, இது பேக்கு ஃபுல்லாக பொம்மை. ஜூன்மா என்ன
அந்த கபோர்ட் ஃபுல்லாக உன் பொம்மை தானே, இன்னும் பொம்மை பத்தலையா? அப்பா பாடுப்பா, அம்மா எப்படி பேசுது அதுக்குத்த சொன்னா. இப்போ செக்கி தான் அவங்கள ஒரு லுக் விட்டு, என் காசில் நான் வாங்கி கொடுக்குறேன், உனக்கு எங்கே வலியுது? என் பையனுக்கு பண்ணாமல் உங்கள் அப்பனுக்கு பண்ணுவாங்களா? ஏன் உங்கள் அப்பா வீட்டில் சொருவதுலேயே இருப்பியா? எடுத்துன்னு போய் வாரி கொட்டின்னொன்று. ஏன் குழந்த கூட சந்தோஷமாக இருக்கக்கூடாது அடி உனக்குலாம்? அப்படியே அல்லையிறாப்பர் எனக்கு இடையிலன்னு. என்னங்க அது மாதிரி சொல்லலை. அப்புறம் வேறு எது மாதிரி சொன்னேன்? பொறாமையில் தான் சொன்னேன். மூட்டை இங்கேருந்து கிளம்புறியா? அவனையே பார்த்து கண் வச்சுனே என் பிள்ளைய. நீ வாடா அப்பா பக்கத்தில் உட்காரு, நம்ம 2 பேர் விளையாடலாம். இப்போ நீங்களும் எதுவுமே பேசாமல் ரூமுக்கு போய் துணி மடிச்சிட்ருக்கீங்க. அவ்வளோ துணி இருக்குது. இப்போ செக்கே தான் அப்படி டோர் ஓப்பனில் தான் இருக்குது. அப்படி எட்டி பார்த்து, ஏய் சுடு தண்ணி போடு. என்னங்க அது ஆறிடுச்சு, இப்போ சூடாக இல்லை, இப்போ குளிக்கிறீங்களா? அதனால தான் சுடு தண்ணி போடுன்னு. திரும்பி போடே, போய் போடு, குளிக்கணும், டயர்டாக இருக்குது. இப்போ நீங்களும் எதுவுமே பேசாமல் திரும்பியும் அதே தண்ணி சூடு பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே தான் உட்காந்துட்டு கார் விளையாடிட்டுருக்காரு. 2 பேரும் ஓட்டி ஓட்டி விளையாடிட்டுருக்காங்க. அப்பா 2 பேரில் யார் கார் போகுது பார்க்கலாமா? எப்படியும் அப்பங்கார் தான் போவோம், பார்க்கலாமா? வா ஜூனு, நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒரு காரை தான் எடுத்து ஓட்டிகிட்ருக்காங்க. கரெக்டாக நீங்கள் கிச்சனில் வேலை செஞ்சிட்ருக்கும் போது ஒரு கார் வந்து உங்கள் காலில் தான் படுது. நீங்கள், ஜூன்மா அம்மா வேலை செஞ்சிட்ருக்கேன், காரு காலில் பட போகுது பாரு, இப்போ வண்டி அந்த பக்கம் ஓட்டு. இப்போ திரும்பியும் அதே கார் உங்கள் காலில் தான் இடிக்குது. ஜூன்மா இவன் என்ன அங்கே வச்சு இங்கே ஓட்டிகிட்ருக்கான், தெரியுதா தெரியலையா? அப்புறம் கால் பட்டு கார் உடஞ்சிருச்சுன்னா அப்புறம் போட்டு திட்டுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் எட்டி பார்க்குறீங்க. அந்த காரை ஓட்டுறதே ஜேகே தான். நீங்கள் இவரை ஓட்டுறாரு. நீங்கள் எதுவுமே பேசலை, அப்படியே திரும்பிக்கிறீங்க. திரும்பி அந்த கார் வந்து உங்களை தான் இடிக்குது. இப்போ என்னத்துக்கு என்ன நோண்டுறாரு? ஏதாச்சும் பேசுவார், அப்புறம் எதுக்கு என்னை பாட்டுட்டு வேலை செய்ய. இப்போ நீங்கள் ஜேகே தான் தெரிஞ்சும் ஜூன்கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசிகிட்ருக்கீங்க. இங்கே பாரு ஜூன், அம்மா வேலை செஞ்சிட்ருக்கேன் தெரியலையா? காரு இதெல்லாம் கேட்கவே மாட்டார் அவர். சொன்னாலும் வேணும்னு நோண்டுறது. என்னங்க தண்ணி சூடாயிடுச்சு, போய் குளிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. இப்போ ஜேகே தான், நான் மூஞ்சி தூக்கி வச்சுன்னு இருக்கா, எப்போவுமே இப்படி தானே இருப்பா. என்னடா ஜேகே உனக்கு இதெல்லாம் புதுசு மயிறு மாதிரி தோணுது, இவகிட்ட பேசினாலே சனியை தலையில் ஆடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் இப்போ குளிக்க போயிட்டாரு. இப்போ ஜேகே தான், ஏய் வாயனே. என்னங்க சொல்லுங்க. டவல் எடுத்துன்னு வாடி சீக்கிரம், எவ்வளோ நேரம் நிற்கிறது? இப்போ நீங்கள் டவல் எடுத்துகிட்டு போக மாட்டார் எத்தனை வாட்டி. சரி என்ன பண்ணுறது? என்னங்க டோர் திறங்க, இந்தாங்க டவல். ஏய் ஒரு நிமிஷம் உள்ள வாயேன். என்னங்க அம்மா. ஏய் உள்ள வாடி, கூப்பிட்டா உள்ளே வரணும். எத்தனை வாட்டி? 10 வாட்டி கூப்பிடணுமா? சீக்கிரம் உள்ளவா அப்படின்னு சொல்லி கைப்பிடிச்சி உள்ளே தான் எடுத்துக்கிறாரு. நீங்கள் கொஞ்சம் ஷாக்காக ஜேகேவை பார்க்கவே இல்லை. ஏன்னா ஜேகே ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கார். அங்கே இங்கேன்னு கண்ணு எங்கெங்கேயோ தான் போகுது உங்களுக்கு. ஏய் உடம்பு ரொம்ப வலியுது, கொஞ்சம் நீயே குளிப்பாட்டுறியா? குளிப்பாட்டுறியான்னு கேட்டடி, எது இப்படி ரியாக்ட் பண்ணுற? பண்ணுறேன், உட்காருங்க. இப்போ ஜேகே தான் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் ஜேகேவை குளிப்பாட்டிட்டு தான் இருக்கீங்க. இப்போ ஜேகே அந்த டப்பில் இருக்க ஹாட் வாட்டர் எடுத்து உங்கள் ஹிப்பில் தான் போடுறாரு. அண்ணா சூடாக இருக்கா? இல்லை எனக்கு சூடாக இருக்குடி. இல்லை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கார். இப்போ என்னங்க முடிச்சுட்டேன், முதுகெலாம் தேய்ச்சிட்டேன், நீங்கள் தலையை தவட்டிட்டு வந்துடுங்க, இந்தாங்க டவல் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு வெளியே விட்டால் போதுன்னு வந்துட்டீங்க. இப்போ வெளியே ஜூன் தான் நிற்கிறான். அம்மா உள்ளே என்ன பண்ண? அப்பா டவல் கேட்டாருடா, அதான் கொடுத்தேன். அப்பா குளிக்கிறாரு, நீ உள்ளே போனியா? இல்லை அப்பா கூப்பிட்டாரு. அம்மா உனக்கு மேனஸே இல்லையா? இப்படி தான் போவியா? நீ பொண்ணு தானே? இப்போ நீங்கள், ஐயோ இவன் வேறு, அவரும் நானும் ஒன்றுமே இல்லாமல் பார்த்துருக்கோண்டா. இப்போ பிறந்துட்டு பேசுகிறது பாரு. இங்கே பாரு, என்னப்பா இப்போ
அம்மா நீ பொண்ணுமா, நீ போம்மா இங்கேருந்து. சரி அப்பா குளிக்கிறார்ல, கூட சேர்ந்து நீயும் போயிட்டு அப்படியே அப்பா குளிப்பாட்டிட்டு வர உன்னையும் போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜூனை தான் உள்ளே அனுப்பிச்சி விடலான்னு போகிறீங்க. என்னங்க? ஆ ஆண்டி கொஞ்சம் கதவு திறங்களேன். ஆண்டி மூடுண்ணா, நிகிதாண்ணா வா, எனக்கு ஓகே தான். இப்போ நீங்கள் என்னங்க குழந்தை வெளியே இருக்கா? ஓகே என்னாடி அப்படின்னு கதவு திறக்கிறாரு. நீங்கள் இவனையும் குளிப்பாட்டிடுங்களேன். கொஞ்சம் குளிக்கலை, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு 2 பேரும் நல்லா தூங்குவீங்களே. சரி விடு. டேய் அப்பா கூட குளிக்கிறியாடா? அப்பா நம்ம ஷவரில் ஜாலியாக விளையாடலாம்ப்பா. ஓகேவா அப்படின்னு சொல்லி ஜேகே அழகா ஜூனை தூக்கிட்டு உள்ளே தான் போயிட்டாரு. நீங்கள் பார்த்துட்டு அமைதியாக போயிட்டீங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் நல்லா குளிச்சுட்டு வந்து டிவி பார்க்கலான்னு உட்காந்துட்ருக்காங்க. இப்போ ஜூனுக்கு ஞாபகம் வருது. அச்சோ நாளைக்கு டெஸ்ட் இல்லை, ஹோம்ஒர்க்குக்கு அம்மா அப்பயும் முடிக்க சொன்னா, நான் முடிக்கவே இல்லையா? இப்போ அம்மாக்கிட்ட கேட்டாலும் கத்தும், வேறு வழி இல்லை, நாளைக்கு போகணுன்னா நம்ம மூச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனும் பேக்லேருந்து புக்கெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் கிச்சனில் அந்த பிளேட்டெல்லாம் வாஷ் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ ஜூன் தான் உங்கள் பக்கத்தில் லைக் அந்த கிச்சனோட கவுண்டரில் ஏறி உட்காந்துட்டு, அம்மா இந்த சம்மு ப்ளஸ் பண்ணணுமா இல்லை மைனஸ் பண்ணணுமாம்மா? ஜூன் அப்பா கூட சேர்ந்து நல்லா விளையாடிட்டு இப்போ சம் போட போறியா? அம்மா நாளைக்கு டெஸ்ட்டுமா, முதிக்கவே இல்லைம்மா. தெரியும் அம்மா என்ன பண்ணிகிட்ருக்கேன், பிளேட்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்கல, எனக்கு இப்படி தான் தெரியும். அப்பயே வந்து உட்காருன்னு அம்மா சொல்லி தரேன்னு கேட்டால் அட்டும். இப்போ நீங்களும் ஜூனும் பேசிகிட்டு இருக்கிறது தான் ஜேகே சோஃபாலேருந்து லைட்டாக பெண்ட் பண்ணி பார்க்குறாரு. டேய் ஜூனே என்ன பண்ணுறாங்க? இல்லைப்பா அம்மாக்கிட்ட சும்மா சுச்சு பேசிட்டு. நான் படிக்கணுமா? ஆமாப்பா. அவளுக்கு என்ன தெரியும், அவள் இட பண்ணி நின்று இருக்க. அப்பா இடவா, அப்பா சொல்லித்தரேன். அப்பா உனக்கு தெரியுமா? ஏய் உங்கள் அம்மாவுக்கு தெரியாதுடா, அப்பாவுக்கு எல்லாமே தெரியும். நடி ஆமாம் தானே அப்படின்னு உங்களை கேட்குறாரு. நீங்கள் இவர் என்ன நம்பணுன்றாரு? ஆமாம் அப்பாவுக்கு எல்லாமே தெரியும், போ அப்பாக்கிட்டே கற்றுக்கோ அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க. இப்போ ஜேகே ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிவிட்டு, ஜூன் பல்ல இங்கே வா, அப்பாகிட்ட வா, வந்து உட்கார், அப்பா சொல்லித்தரேன் அப்படின்னு 2 பேரும் உட்காந்துட்டு எதோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு வரவே இல்லை. இப்போ ஜேகே தான், டேய் உங்கள் அம்மா இதெல்லாம் கேட்காதுடா ஒரு மக்கே, இந்த பாரு இது 2த்தையும் ஆட் பண்ணால் அதோ இது வரும், இது 2த்தையும் மைனஸ் பண்ண ஏதோ இது வரும். ஐயோ இப்படி ஜூன்னு இவ்வளோ கஷ்டப்பட்டாடா படிக்கிற? ஆமாப்பா இது வயசுலேயே சப்ராக்ஷனு ப்ளஸ்ஸு மல்டிப்ளெல்லாம் கொடுக்குறாங்கப்பா. டேபிள்ஸ் தெரியுமாடா உனக்கு? கொஞ்சம் தெரியும்ப்பா. அம்மா கற்றுக் கொடுத்தாளா? அம்மா தான் கற்றுக் கொடுத்துச்சு. பரவாயில்ல, இதெல்லாம் நல்லா தான் பண்ணுறா. சரி இந்த சம்மு போடு, அப்பாவுக்கு சுச்சு வருது, போயிட்டு வந்துடுறேன். அப்போ நான் டேய் சுச்சு வருதுடா, நீ சம்மு போடு, அப்பா வந்து பாப்பா இப்போ நீ போட்டுக்கிறியா இல்லையான்னு. சரியா? ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனும் நல்லா மும்பரமாக சம் போட்டுட்ருக்கான். இப்போ நீங்கள் வாஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே இதை பெண்ட் பண்ணி பார்க்குறாரு சோஃபாலேருந்து. இப்போ கேஷுவலாக எழுந்து உங்கள் கிட்ட தான் வந்து நிற்கிறாரு. என்ன இவர் எதுக்கு பின்னாடி எவ்வளோ எனக்கு கேட்கவும் பயமாக இருக்குது. இப்போ நீங்கள் என்னங்க என்ன வேணும்? தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். தண்ணி அது டேபிள்லேயே இருக்கேங்க. எனக்கு இங்கே தான் தோணுது தண்ணி குடிக்கணும்னு. ஏன் வீடு தானா? நான் இல்லை குடிங்க. இப்போ ஜேகே தான் கேஷுவலாக வந்து அந்த தண்ணி எடுத்து கிளாஸில் குடிச்சிட்ருக்காரு. ரொம்ப நேரமாக குடிக்கிறாரு. என்ன இந்த மனுஷன் குட்டியும் கிளாஸ் வச்சுட்டு எவ்வளோ நேரம் குடிக்கிறாரு? இப்போ ஜேகே அந்த கிளாஸில் எதுவுமே இல்லை, பட் வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்து போடுற மாதிரி அப்படியே இப்போ தான் தொடுறாரு. என்னங்க? ஏய் வாஷ் பண்ணுறதுக்கு போட்டேன்டி, கழுவு. நான் இவ்வளோ சாமான் இருக்கு, என்ன இது இவ்வளோ நாங்கள் சாப்பிடவே இல்லையே, ஏன் ஒண்டியா நீ துண்டியா? இல்லைங்க உங்களுக்கு வச்சுருக்கேன், சப்பாத்தியும் குருமாவும் ரெடி பண்ணேன், உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்களே, அது அப்படி ரெடி பண்ணோம். ஏங்க எனக்கு கொஞ்சம் போடு,
அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்களும் பிளேட்டில் எடுத்து போட்டு ரொம்ப ஹாப்பியாக கொடுக்குறீங்க. இந்தாங்க சாப்பிடுங்க, அங்கே டேபிள் இருக்குல்ல உட்காந்துட்டு பொறுமையாக சாப்பிடுங்க. இல்லை நான் இங்கே தான் வருவேன். எங்கன்னா தோ எங்கள் கவுண்டரில் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. அப்போ கரெக்டாக ஜேகேக்கு ஒரு ஃபோன் கால் தான் வருது. டேய் ஜுனே, அப்பா அந்த ஃபோன் எடுத்துன்னு வாடா, இந்த வாடப்பா அப்படின்னு சொல்லி அவனை ஃபோன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். சொல்லுங்கள் சார், அந்த ஃபைல் அங்கே இல்லை, அந்த கபோர்டில் மேலே வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காரு. நீங்கள் கேஷுவலாக வாஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு அழகான கொண்டை சாரீ கட்டிட்டு உங்கள் ஹிப் நல்லா ரிவ்யூல் ஆகுது, ஒரு மாதிரி வேர்வையாக நீங்கள் கழுவிட்ருக்கீங்க. இப்போ ஜேகே ஃபோன் பேசிகிட்டே இப்போ அதை தான் நோட் பண்ணிகிட்ருக்காரு. நான் கண்ணி வருது, ஒரு மாதிரி சோகமாக இருக்கா, ஆனால் எதுக்குன்னு தான் தெரில. இப்போ அப்படியே கீழே ஹிப் தான் பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது, பட் எதையுமே காட்டிக்கல. சார் அப்புறம் கால் பண்ணட்டுமா? ஓகே சார், நான் பார்த்து நாளைக்கு வந்து எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டாரு. இப்போ நீங்கள் தான் ஜேகே ஒரு லுக் விடுறீங்க. நடி பார்க்குற, பாரு இன்றைக்கி தப்பிக்கலான்லாம் நினைக்காதண்ணா, சீக்கிரமாக வாஷ் பண்ணிட்டு கட்டில் வந்து சேரு, புரியுதா? இங்கே என்னங்க? எனக்கு தான் வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாப்பிட்டுட்டு அந்த பிளேட்டை உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே வாஷ்லாம் பண்ணி வச்சுட்டு வந்து உள்ளே பார்க்குறீங்க. பார்த்தா 2 வாளுங்களும் நீங்கள் மடித்து வச்ச துணியை போட்டு களைச்சிட்டு விளையாடிட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி என்னங்க இன்னைக்கு தாங்க கையில் துவைச்ச வாஷிங் மிஷின் ஒர்க் ஆகலைன்னு எனக்கு மெதிக்காதீங்க என்னங்க. ஏய், உன்னை யார்ரி கட்டில் மேலே வைக்க சொன்னா? பொடி மயிறு, உன்னை வச்சா அப்படி தான் மெதிக்க செய்வோம், நாங்கள் என்ன பண்ணுறது? எனக்கு புடவைங்க புதுசுங்க. ஏய், உனக்கு நான் புடவை தானே வேணும், நான் வாங்கி தரேன்டி, நீ எங்கே அவ்வளோ வர்ற? போகிறமா உகாரி ஜுன்மா. அப்பமா அதுடா துணிடா, யூனிஃபார்ம்லாம் இருக்குடா, அம்மா இந்தம்மா எடுத்து வைமா எங்கண்ணா அப்படின்னு சொல்லி 2 விளையாடிட்டுருக்கு. நீங்கள் அவங்க தூக்கி போடுற துணியெல்லாம் எடுத்து மடித்து தான் வச்சிட்ருக்கீங்க. இப்போ ரொம்ப 2 பேரும் டயர்டாகி உட்காந்து பேசிட்டு விளையாடிட்டுருக்காங்க, அப்பாவும் பையனும். நீங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த துணியெல்லாம் தேடி மடிச்சிட்ருக்கீங்க. இப்போ ஜேகேக்கு நல்லா தூக்கம் வர மாதிரி இருக்குது. இப்போ ஜேகே ஜூன்கிட்ட, ஜுன்மா அப்பாவுக்கு தூக்கமாக வருது, நாளைக்கு விளையாடலாமா? அப்பா இன்னும் கொஞ்ச நேரம், நீ வந்து இன்னைக்கு தான் இருப்ப 2 டேஸு, அதுக்கப்புறம் திரும்பி வேலைக்கு போயிடுவேன், தங்கிடுவேன். இல்லைப்பா நீ விளையாடு. இல்லைடா, அப்பாவுக்கு டயர்டாக இருக்குது. இது பாரு, அப்பா எவ்வளோ நேரம் விளையாடினா, உனக்கு கடைக்கெல்லாம் கூட்டின்னு போயிட்டு எவ்வளோ இது பண்ண. நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்டியா? அதெல்லாம் நான் சாப்பிட்டேன்ப்பா, அம்மா ஃப்ரூட்ஸ்லாம் கொடுத்தாங்க, நீ விளையாடுவா. இப்போ ஜேகே உங்களை தான் ஒரு லுக் விடுறாரு. ஏய், சொல்கிறீ அவன்கிட்ட? என்னங்க நான் என்ன சொல்கிறது? புரிய வைட்டி, அவனை அனுப்பு, அம்மா கிட்ட அனுப்பு. எனக்கு அவன் கேட்க மாட்டான். இன்றைக்கி இப்போ அவன் போகணும். என்னங்க நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க. புரிய வைண்ணா, அனுப்பு, சீக்கிரம் அனுப்பு, வேணுன்றல அனுப்படி. இப்போ நீங்கள் தான் சும்மா அப்பா டயர்டாக இருக்காருடா, அங்கே பாரு அப்பாவுக்கு எவ்வளோ டயர்டாக இருக்குது, எவ்வளோ வேர்வெல்லாம் வருதுன்னு. இப்போ நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்த்ததும் ஒரு மாதிரி உங்களையே தான் பார்க்குறாரு. இவன் என்ன எப்படி பார்க்குறான்? எனக்கு ஜூன் அனுப்பவே மனசு வரலையே, இன்றைக்கி மட்டும் ஜூன் போனால் இவன் என்னை என்ன பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும். ஜூன்மா நீ போ, பாட்டிக்கிட்ட படுத்துக்கோள், என் தங்க பையன்ல, பாட்டிக்கிட்ட படுத்துக்குப்பா. போடி, நான் இங்கே தான் படுப்பேன், அப்பா பக்கத்தில் தான் படுப்பேன், போ. என்னங்க அவன் கேட்க மாட்டாங்க, அவன் எங்கேயே படுத்துக்கட்டுமே. ஏய் ஜூன்மா, அப்பாவுக்கு தூக்கம் வருது, இந்த பேர் அம்மா துணி கூட முடியல, அம்மாவை நீ அடிக்கணும்லாம் சொன்னல, நீ போனால் தானே அடிக்க முடியும், இல்லை அழுவா, நீ போ அங்கே போய் பார்த்துக்கோ. அப்பா அப்படின்னு சொல்லி ஜூன் ரொம்ப அழுகிறான். இப்போ நீங்கள் தான் ஜேகே ஒரு மாதிரி பார்த்துட்டு, என்னங்க ஜூன் 2 நாளாக நம்ம கூட தூங்கலை, இன்னைக்கு பாவங்க. நீ எதுக்கு வரன்னு தெரிஞ்சுடி, வேணும்னு பண்ணுற, மாட்டாமல போயிடுவ.
இப்போ ஜேகே ஜூனை தான் தூக்குறாரு. அப்பா அப்பா பாட்டிக்கிட்டு வேணாப்பா, அப்பா நான் இங்கே தூங்கிட்டேன்ப்பா, எனக்கு பா குழந்தை இங்கே தூங்கட்டுமே அப்படின்னு சொன்னதும் ஜேகே உங்களை தான் கோல்டாக ஒரு லுக் விடுறாரு. ஜூனி பாட்டிக்கிட்டு போய் படுப்போம், இன்னும் கொஞ்ச நேரம் உனக்கு சப்போர்ட் பண்ணா உங்கள் அப்பா என்னை போட்டு வகுந்துருவான், போப்பா. என்ன பண்ணுறதோ என் பையனை என்கிட்ட தூங்கவே விட மாட்டுறாரு, இவர் மட்டும் நல்லா விளையாடிக்கிறாரு. இப்போ ஜேகே குழந்தை தூக்கிட்டு போய் அவங்க அம்மாகிட்ட தான் விட்டுட்டு உள்ளே வராரு. நீங்கள் பயந்துட்டு ஜேகேவே பார்க்குறீங்க. ஜேகே ஷர்ட்டெல்லாம் கழட்டி தூக்கி போட்டுட்டு அப்படியே வந்து உங்கள் மேலே ஓவர் ஆகுறாரு. நீங்கள் எதுவுமே பேசலை, அமைதியாக தான் இருக்கீங்க. நாட்டி என்னை பார்த்து பயமாக இருக்காண்ணா? கொஞ்சம் ஏன் பயமாக இருக்கு? இல்லை அப்படி இல்லை, ஏன் 2 நாள் விடாமல் செஞ்சதை பார்த்து பயப்படுறியா? அது எனக்கு அதனால தான் இனியும் பண்ணிடுவானோன்னு பயப்படுறியா? ஆமாம். ஓ, பயப்படலாம், தப்பில்லை. முதல்ல விட நீ பண்ண வேலையெல்லாம் என்ன ரொம்ப ஏற்றுது, அதனால் இனியும் பண்ணிடலாமா? இல்லைங்க, குழந்த பாவம் கொஞ்சோண்டு. இல்லடி, குழந்த பாவம். சரி ஓகே, நான் நான் எப்படி உனக்காக என் பிள்ளைங்களுக்காக வேலையெல்லாம் போகிறேன், அங்கே எனக்கும் சுகம் வேணும், கை வச்சுக்க சொல்கிறியா? என்னங்க என்ன பேசுகிறீங்க? அதனால தான் வீட்டுக்கு வர்றது. வீட்டுக்கு எதுக்கு வரோம்? என் புள்ளைய பார்க்க வரேன். சும்மா நீ இருக்கியேன்னு உன்னை யூஸ் பண்ணுறேன், அவள் தான். வா முட்டு அப்படின்னு சொல்லி ஜேகே அவங்க கூட சின்னதாக ஒரு மேக்கப் தான் பண்ணுறாரு, ரொம்ப டீப்பாலாம் இல்லை. இப்போ நீங்கள் திரும்பி உட்காந்து அழுதுட்டு தான் இருக்கீங்க. இப்போ ஜேகே நல்லா தூங்குறாரு. இவர் வராரு, என்கிட்ட ஒழுங்காக உட்காந்து உனக்கு என்ன வேணும் எதுவுமே பேசுறதில்ல, பாட்டுக்கு வருது, குழந்தைய மட்டும் கொஞ்சிருது. இது மாதிரி நைட்டு பண்ணுறது அப்போ கூட ஒரு மாதிரி நல்ல ஸ்வீட்டாலாம் இல்லை. அவர் பாட்டு பண்ணுவார், அவர் பாட்டு தூங்குவார். இது எப்படி இருந்தது, அது எப்படி இருந்தது, எதுவுமே இல்லை. என்ன பண்ணுவேணும்? இவருக்கு விருப்பம் இல்லைன்னா எனக்கு கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கலாம். இல்லை, எதுக்கு அப்படி பண்ணுறாரோ? இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் கொஞ்ச நேரத்தில் ஜேகே எழுந்து திரும்பி பண்ணுவாருன்னு. நீங்கள் இப்போ கடைன்னு வெளியே தான் போகிறீங்க. வெளியே போய் உங்கள் அத்தையோட டோரை தட்டி, அத்தை பாப்பாவை நான் தூக்கிட்டு போய்க்குவா. என்னம்மா அவன் தூங்கிட்டானே, இப்போ என்ன? இல்லை இல்லை அவர் கேட்டாரா தான், பாப்பா கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜூனை நல்லா தூக்கிட்டு போய் ஜேகேக்கு உங்களுக்கு நடுவில் படுக்க வச்சுட்டு தூங்கிட்டுருக்கீங்க. நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. இப்போ ஜேகே தான் திரும்பி எழுந்து உங்கள் மேலே தான் கால் போடலான்னு வராரு. இப்போ ஜூன் இருக்கிறத பார்த்ததும், கேடி இப்படி குழந்தைங்க வந்தது, ஏய் என்ன ஏந்திரு. என்னங்க என்ன எப்படி இங்கே வந்தான்? இல்லைங்க, அவன் ரொம்ப அழுதானா, அதான் தூக்கிட்டு வந்துட்டேன். என் புள்ள அழுதுச்சா? அப்பா வேணும் தான் அழுதுருக்கான். ஓ சரி சரி ஓகே. இப்போ ஜேகே ஜூனை தூக்கி அவர் மேலே தான் படுக்க வச்சுக்கிட்டாரு. நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜேகே அவரோட கையை நீட்டுறாரு. நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னதுங்க? இங்கே வந்து படு. உங்கள் கையிலையா? படு, அதுக்கு தான் இவனை மேலே படுக்க வச்சேன், கிட்ட வா அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு மாதிரி ஹக் பண்ண மாதிரி படுத்துக்கிட்டாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கு. என்னங்க உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கவா? நான் கேட்கணும், கேளு. இல்லை, உங்களுக்கு என்ன பிடிக்குமா? எதுக்கு இந்த கேள்வி? எல்லாம் ஜூனுக்கு நிறைய வாங்கி கொடுக்குறீங்க. ஏன்டி குழந்தைகிட்ட பொறாமப்படுவியாடி? ஏன்டி உன் பையன்டி, நம்ம பையன் தானே, நீ தானே வேணும்னு கேட்ட குழந்த. நான் கேட்டேண்ணா? இல்லை நான் தான் கேட்டேன். ஆனால் என்ன அண்ணா, ஏன் ஒன்று வேணுமா? ஐயோ ஏன் பெற்றுக்க மாட்டியா? இல்லைங்க, அது தூக்கம் வருது, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஜேகே மேலேயே படுத்துக்கிறீங்க. இப்போ ஜேகே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவரோட கை உங்கள் 2 பேரோட தலையில் தான் இருக்குது. இந்த பக்கம் ஜூனியும் உங்களையும் தடவி கொடுத்துட்டு அப்படியே தூங்குறீங்க.
இப்போ ஜேகே இந்த ஒன் டே மட்டும்தான் இருப்பார், நெக்ஸ்ட் டே வேலைக்கு போயிடுவார். இப்போ ஜேகே தான் உங்ககிட்ட மார்னிங் எழுந்து அந்த சட்டெல்லாம் இருக்குல்லடி, ஒரு 5 செட்டு மட்டும் ஹைன் பண்ணுறேன். அது ரொம்ப முக்கியமான ஷர்ட், ஓகேவா? அது மீட்டிங்க்கு போட்டுன்னு போனோம், அதனால் பார்த்து வாஷ் பண்ணி கலர்லாம் போயிடக்கூடாது. ஒழுங்காக போட்டு தேய்ன்னு தேய்ச்சிட போகிறேன். காஸ்ட்லிடி, பார்த்து யூஸ் பண்ணு. சரிங்க, நீங்கள் போயிட்டு இதில் இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வரீங்களா? என்னது காட்டு. பார்த்தா அதில் நார்மலாக இந்தந்த திங்ஸ்லாம் வாங்கணும், வீட்டுக்கு தேவையானது தான் இருக்குது. ஏய், எல்லாம் நீயே போய் வாங்க மாட்டியாடி? இதுக்கு நான் வரணுமா? என்னங்க வாங்கிட்டு வந்துடுங்களேன், போங்க. இப்போ அவர் தான் உங்களை ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு பண்ணுறேன். இந்த பாரு, எங்கே அவன் தூங்குறானா? அவன் ஸ்கூலுக்கு கிளம்பி போகணும், நீங்கள் அப்படியே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வாங்கிட்டு வந்துடுறீங்களா? சரி கிளப்பு அவனை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் ஜூனை எழுப்பி கிளப்பிட்ருக்கீங்க. ஜூன்மா எழுந்துருடா, அப்பா கூட இன்றைக்கி நீ ஸ்கூல் போக போகிற அப்படின்னு சொன்னதும் ஜூனுக்கு செம்ம ஹாப்பி. அவனும் அதே மாதிரி கிளம்பிட்டு இப்போ அவங்க அப்பா கூட தான் கடைக்கு போயிட்டாங்க. 2 பேரும் கடைக்கு போயிட்டு நல்லா என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் ஜேகே பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததும் ஏண்டி அந்த சூட்கேஸில் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லு, இப்போ எனக்கு மீட்டிங் இருக்குது, நான் போகணுன்னா. சரிங்க. என்னத்துக்கு இப்போ ஒரு மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுன்னு இருக்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை. ஏய், என்ன பின்னாடி மாறிக்கிற? காட்டு, கையை காட்டு. எனக்கு காட்டுறி அப்படின்னு சொல்லி ஷர்ட்டை பார்த்தா அது ஹைன் பண்ணு அந்த இடமே கருகிடுச்சு, ஒரு மாதிரி ஓட்டை விழுந்துடுச்சு ஷர்ட்டில். எனக்கு தெரியாதுங்க, அது அது எப்படி வந்தது தெரியல, சாரிங்க. இப்போ ஜேகே தான், ஏண்டி உங்கள் அப்பனால இதை வாங்கி தர முடியுமா? வீட்டுக்கு வரும்போது எப்படி வந்த? அப்படின்னு நகை நட்டோட வந்தியா? ஒன்றும் இல்லாமல் கை வீசின்னு தானே வந்த? இது எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா? உங்கள் அப்பனால் வாங்கி கொடுக்க முடியுமா? வயிறாட்டம் ஓட்டை போட்டு சாரின்ற, என்ன சாரி வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே செவிலியே அடிக்கிறாரு. நீங்கள் எனக்கு நிஜமாக தெரியாதுங்க, எனக்கு வலிக்குதுங்க, வாங்கி கொடு, இதே மாதிரி எனக்கு இப்போ வேணும். எனக்கு வேணும்னு பண்ணலைங்க. ஏய், நாடி தெரியும் உனக்கு, இங்கே வா, நானும் பார்த்தேனே இருக்கேன். உன்னை அட்டைக்கு தானே வச்சினேன், அதே மாதிரி தான் நீங்கள் இருக்கணும். எங்கேருந்து ஒன்று இந்த திமிரு மயிரெலாம் வருது? உங்கள் ஆத்தாக்காரிகிட்ட பேசுகிறதுனால தானே வருது. அந்த ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை போட்டு உடச்சிட்டாரு. இப்போ நீங்கள் புரிய வைக்கிறீங்க இது மாதிரின்னு, ஆனால் ஜேகே அதை புரிஞ்சிக்கவே இல்லை. இதை நான் பண்ணுறேன், இந்த துணி நீ வாங்கி தர வரைக்கும் வீட்டுக்குள்ளே வராது என்ன? இப்போ என்னால் எப்படி வேலைக்கு போக முடியும்? இதோ போகவே முடியாது, இதுதான் போட்டுன்னு அங்கே நான் இது பண்ணிட்டேன். சும்மா அதுக்கு தான் அவங்க கூட்டியே இருக்குது, ஒரு வேலை உருப்படியாக செய்கிறதில்ல புள்ள. அவனையாவது ஒழுங்காக பார்த்துக்கிறியா? அவனை போட்டு அப்படி டார்ச்சர் பண்ணுற படின்னு குழந்தைய. எனக்கு ஹோம்ஒர்க் தாங்க. இங்கே பாரு, இங்கே நான் பேசக்கூடாதா சீமான்னு பாறேன். நீ சரியில்லடி, வாய் கூட காது பிஞ்சிற அளவு அடிக்கிற மாதிரி வச்சுக்காத. வெளியே போடி. எனக்கு வேணாங்க, வெளியே போ அப்படின்னு சொல்லி வெளியே அமுச்சு விட்டுட்டாரு. பார்த்தா உங்களுக்கு ஒரு மாதிரி கார்டன் ஏரியா இருக்கும், வீட்டெலாம் அனுப்பலை, கார்டன் ஏரியாவில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாரு. இப்போ நீங்கள் வெளியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ அதே மாதிரி ஒரு டைம் 3:30 ஆகிடுச்சு, பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரணும். நீங்கள் ஜேகே கிட்ட சொல்லாமல் பாட்டுட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு வரீங்க. அம்மா என்னாச்சு, கண்ணு ஏன் சவப்பாக இருக்குது? ஒன்றும் இல்லை, வாடா வா, ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்ணுமா? அது வாங்கிக்குது, பசிக்குது. சரி, இந்த ஜூஸ் குடிக்கிறியா, ஹெல்த்தியாக இருக்கும். செடிமா, அம்மா இங்கே வா. என்னப்பா, என்ன, ஏம்மா அழுதையா? இல்லை அழுகலாம் இல்லை, நீ அழுதுருக்க, ஏம்மா அழுத அப்படின்னு ஜூனா அழுகிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு ஜூன்மா, உனக்கு அம்மாவை பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நீ நீ எல்லாம் சொல்லும் போதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா? நீ ஏம்மா அழுகுட? நான் இதுக்கப்புறம் நல்லா பாதிக்கிறேன் சரியா? உனக்காச்சும் என்ன பிடிக்குதுல்ல, அது போதும் அம்மாவுக்கு.
அம்மாவுக்கு அது போதும். நீ அழுகுடா. அம்மா அழுதா நீயும் அழுகுவியா? ஆமாம்மா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ அழுதா நானும் அழுவேன் அப்படின்னு சொல்லி ஜூன் அவனோட குட்டி குட்டி கையை வச்சு உங்களோட கண்லேருந்து வர தண்ணீரை தான் அவர் துடைக்கிறாரு. இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ அழுகுடா. ஏன் இங்கே சவுப்பாக்கு அப்பா அடிச்சிச்சா? அடிச்சிட்டாரு. என்ன பண்ண நீன்னு? தப்பு பண்ணிட்டேன் அம்மா, அதான் அப்பா அடிச்சிட்டாரு. என்ன பண்ணிட்டேம்மா? நான் அப்பாவை கேட்குறேன். அப்பா உன்னை அடிக்கிட ஏன் அம்மாவை அழுக வச்சோன்னு? இல்லை, நான் ஷர்ட் அப்பா அது இது பண்ணிவிட்டு ஹைன் பண்ணும்போது. அச்சுச்சோ அம்மா, ஏம்மா இப்படி பண்ண? அப்பா போது ரொம்ப கத்துச்சா உன்னை? இல்லை, அப்பா கிட்ட நான் ரீசன் சொன்னேன். இந்த மாதிரி அத்தை கூப்பிட்டாங்க அதனால தான் போனேன்னு. ஆனால் அது எப்படி எது ஆட்டி விழுந்ததுன்னே எனக்கு தெரியல. ஆனால் அப்பா கேட்கலடா. அப்பா போட்டு அடிச்சிட்டாரு. அம்மா வலிக்குதா உனக்கு? இங்கே வா, நான் உனக்கு உம்மா கொடுக்குறேன், உனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஜூன் அவனால் முடிஞ்சது என்னென்னோ அதெல்லாம் பண்ணுறான். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நீங்கள் ஜூனுக்கு என்னெல்லாம் வேணுமோ வாங்கி கொடுத்துட்டு அவனை தூக்கி இடுப்பில் உட்கார வச்சுட்டு நடந்து வந்துட்டுருக்கீங்க. இப்போ ஜேகே வெளியே தான் கை கட்டிட்டு நின்றுட்டுருக்காரு. நீங்கள் ஜூனை இறக்கி விடுறீங்க. எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வர? பாப்பா கூட்டிகிட்டு வந்தேன். ஓ, என் பிள்ளைய எனக்கு கூட்டின்னு வர தெரியாதா? நீ இருக்கிறன்னா நீ தான் பண்ணுமா? இப்போ நான் இருக்கிறேனே, நானும் பண்ணுவேன். என் பிள்ளைடி, நான் கூட்டின்னு போயிட்டேன். எனக்கு கூட்டின்னு வர தெரியும்னா நீ பொத்திக்கின்னு இந்த வேலையை வச்சு ஒழுங்காக பாரு உட்காந்து இருக்கிறத. எதுக்கு அவனை கூட்டின்னு வந்து தொலைக்கிறதுக்கா? முட்டுன்னு உட்காருனா? இப்போ ஜூன் தான் அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா அம்மா திட்டாதப்பா, அம்மா பாவம்பா. உன் ஆத்தா என்ன பண்ணானே தெரியாமல் நீக்குள்ளே வாண்ட, நீ பேசலாமா? வா அப்பாகிட்ட அப்படின்னு சொன்னதும் ஜூனும் அப்பா மேலே ஏறிக்கிட்டான். இப்போ ஜெக்கே தான், அம்மா அவளை சேராத, அவளை சேர்ந்தாலே பிரச்சனை தான் நம்ம 2 பேரும். அப்பா வேலைக்கு போகிறேன்ல, உன்னையும் கூட்டின்னு போயிடுறேன், ஓகேவா? அப்படியாப்பா? அப்போ ஸ்கூல் லீவா? லீவு தான். எனக்கு அவன் ஸ்கூல் படிக்கணும், கூட்டிகிட்டு போக வேண்டாம். இங்கே பாரு, நீ பேசினாலே எனக்கு காண்டாவது. பெதுக்கு நீ வர என்கிட்ட? முட்டும் வேலையப்பாரு, சும்மா தலைவலி ஆடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை மட்டும் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாரு. இப்போது நீங்கள் சாப்பிடவும் இல்லை, நைட் ஆகிடுச்சு. ஜேகே உங்களை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கவே இல்லை, நீங்கள் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. இப்போ ஜூன் தான் ரூமில் உட்காந்துச்சு ஜேகே கிட்ட, அப்பா ஏன்ப்பா அம்மா வெளியவே இருக்கு? உங்கள் அம்மா மயிர் வேலை பார்த்தா அதுக்கு தான் வெளியே வைக்கிறா. ஏன் உனக்கு என்னப்பா? இல்லைப்பா, அம்மா ரொம்ப பாவம், அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுது தெரியுமா? இப்போ ஜேகே ஒரு மாதிரி அமைதியாக ஜூனியை தான் பார்க்குறாரு. அம்மா எதோ சொன்னாலா? அம்மா அம்மா ரொம்ப பாவம், அம்மா ரொம்ப அழுகும் தெரியுமா? நீ இல்லை வேலைக்கு போயிட்டேன்னா அம்மா உன்னை நினச்சி அழுகும். அப்பா பேச மாட்டாருன்னெலாம் சொல்லி அழுகும். பாட்டி கூட சமாதானப்படுத்துவாங்க. நீ ஏன்ப்பா அம்மாக்கிட்ட ஒழுங்காக பேச மாட்ற? எல்லோரும் சொன்னாங்க, நான் வந்ததுக்கப்புறம் தான் நீ பேச மாட்டியாமே, அப்படியா? இல்லை அப்படிலாம் இல்லைடா, அதுக்கு முன்னாடியிலேருந்து உனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் ஆகாது. நீ வந்த பிறகு தான் அப்பா கொஞ்சமாச்சு சிரிக்கிறேன். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா ஜூனு. ஏன் அப்பாவுக்கு பிடிக்காதா? அப்பா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ஆனால் அம்மாவையும் பிடிக்கும். அம்மா பாரு, நைட்டு குளிரில் கஷ்டப்படும்பா. நீ அம்மா கூட்டிகிட்டு உள்ளே வாயேன். நீ படு, அப்பா பார்த்துக்கிறேன், வா. தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிக்கணும்ல, எங்கள் அம்மா வாங்கி தரும்போது அவ்வளோ உள்ளே கூப்பிட்டுக்கலாம், நீ வா அப்படின்னு சொல்லி ஜூனை நல்லா தூங்க வைக்கிறாரு. இப்போ நைட் 12:30 ஆகுது. நீங்கள் அப்படியே கார்டன்லேயே அங்கே சேர் இருக்கும், அது மேலே தான் உட்காந்து படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. இப்போ ஜேகே தான் உங்ககிட்ட வந்து, ஏய் ஏந்து உள்ளவா. என்னங்க? இல்லைண்ணா வரல. என்னதே வரலையா? மேட்டம் வர மாட்டிங்களா? தூங்கின்னு போகணுமா? ஏந்து உள்ள போடி. இல்லைங்க நான் வரல. ஏய் போடி, போ படு போ. ஜூனை அம்மா கிட்ட ஊற்றுட்டு நீ போய் நம்ம ரூமில் படு. இல்லை
பட்டு எனக்கு வேணும் போ. இப்போ உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது, நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க. என்னங்க ஒரு வாட்டியாச்சும் என்கிட்ட மனசு கொடுத்து பேசியிருக்கீங்களா? இப்போ உங்களுக்கு வேணும், அதுக்காக என்ன போய் படுன்னு சொல்கிறீங்க. ஏங்க உங்களுக்கு என்னை பற்றி ஒரு யோசனை கூட இல்லையா? ஏய் நான் ஆ நான் இனி உன்னை பற்றி யோசிச்சிருக்கேன். நான் தான் உன்னை வேணும்னு கல்யாணம் பண்ணிட்டேனா? நீ தானே என்னை வேணும்னு ஒத்த காலில் நின்று கல்யாணம் பண்ண. நான் எத்தனை வாட்டி சொன்னேன் வானாண்டி நம்மளுக்குள்ளே செட் ஆகாதுன்னு. யார் வேணும்னா நீ தானே வேணும்னு. இப்போ வந்தால் அனுபவிக்க தான் செய்வாங்க. உங்ககிட்ட நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் லேடி எனக்கு வேணும்னது. இங்கே பார், என்னால் நின்று இது பண்ண முடியாது. நாளைக்கு நான் கிளம்பணும். போட்டு வந்து பட்டு கொஞ்சமாச்சும் எனக்கு சந்தோஷமாகு. இல்லைங்க உங்களுக்கு வேணும்னா என்னாலெல்லாம் வந்து சும்மா சும்மா பறிக்க முடியாது. ஏய் என்ன கூட விட்ட பேசின்னு இந்த கணத்தில் வாங்கிறது இன்னொரு கணத்தில் வாங்கணுமான்னா? அடி வாங்காதடி, அப்புறம் அடி வாங்கி செத்து போயிட போகிற என்கிட்ட. இங்கே வா அப்படின்னு சொல்லி உங்களை டப்புன்னு ஃபோர்ஸாக இழுத்து கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் எனக்கு வலிக்குது, வலிக்கிற மாதிரி பண்ணாதீங்க. எனக்கு அப்படி தான்டி, உனக்குலாம் சொக்கமே கொடுக்கக்கூடாது, வள்ளிகிற மாதிரி தான் பண்ணுவேன். வா அப்படின்னு சொல்லி எவ்வளோ நேரம் பண்ணணுமோ அவ்வளோ நேரம் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் ஜிகே உங்களை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கி அவர் ரூமில் தான் போடுறாரு. எனக்கு என்னைக்காச்சும் நான் பண்ண ரெடி தான், ஆனால் என்ன பொறுமையாக வச்சு பண்ணலாம்ல. பொறுமை இப்போது கூட எனக்கு வராது. பொறுமையாக பண்ணாதோட தெரியாதுடி உனக்கு சோகம். நீயே சொல்லு, நான் நல்லா பண்ணும்போது உனக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் துக்கி போடுதில்ல, அது மாதிரி தானே நல்லாயிருக்கும். அது மாதிரி தானே பண்ணும் அப்படின்னு சொல்லி ஜேகே திரும்பியும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ கொஞ்ச நாளில் ஜேகே வேலைக்கும் போயிட்டாரு. இப்போ உங்கள் அம்மா தான் அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வயன் சொல்கிறேன் கோவமாக பண்ணாதடா, நீ அம்மா வீட்டுக்கு வரதே இல்லை, அம்மா உன்னை பார்க்கணும் போல இருக்குது, அம்மா வரட்டுமா? எனக்கு உன்னை பார்க்கணும் தாம்மா. இவர் விட மாட்டார், இவர் வேலைக்கு போயிட்டாரு, நீ வா வீட்டில் ஒரு 2 நாள் தங்கிட்டு போ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ உங்கள் அம்மாவும் கிளம்பி வராங்க 2 நாள் தங்கலான்னு. இப்போ ஜேகேயோட அம்மாவும் உங்கள் அம்மாவும் நல்லா பேசிகிட்ருக்காங்க, ஜூன் கூடயும் விளையாடிட்டு. இப்போ ஜேகே 2 நாள் கழித்து தான் வருவார். பட் இன்றைக்கி ஒரே நாளில் வந்துட்டார். வந்ததும் உங்கள் அம்மாவை தான் பார்க்குறாரு. எப்போ வந்தீங்க அத்தை? தம்பி இப்போ தான்ப்பா வந்தேன். ஏய் சாப்பாடு கொடுத்தியா உங்களுக்கு? கொடுத்துட்டேங்க, ரூமுக்கு வா அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு செம்ம பயம். இப்போ நீங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. உங்கள் அத்தை எதுக்கடி வந்தா? என்னங்க கொஞ்சம் கத்தாதீங்க, அவங்களுக்கு கேட்டுட்டு போகுது. கேட்டுன்னு தொலையிட்டோம். எதுக்கடி அவன் எதுக்கு வந்தா அவளை அனுப்பே. என்னங்க இங்கே பாருங்கள், அவங்க வந்ததுக்கு ரீசன் இருக்குது, கொஞ்சம் அமைதியாக இருங்க. என் வீட்டுக்கு யார் வரணும் யார் வரக்கூடாதுன்றது நான் தான் மோட்டிவேட் நீ கிடையாது. நீ அமைதியாக இருன்னு இந்த மூஞ்சி வச்சேன்னு சொல்கிற. இப்போ அவளாக வீட்டை விட்டு வெளியே போகிறல, இல்லை நீயும் உங்கள் அம்மாவோட சேர்ந்து வெளியே போவ. இப்போ இது வந்தாங்க, ஏன் நைட்டெல்லாம் உன்னை போட்டு படுத்துறேன்னு உங்களை கூட்டின்னு வச்சுக்கினியா? எனக்கு அப்படி இல்லை, அம்மா பார்க்கணுன்னு வந்தாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னு கொஞ்சம் உட்காந்து கேளுங்களேன். இந்த ஒரு வாட்டியாச்சு இந்த பாரு, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுன்னு இல்லை. எதுக்கு எனக்கு போய் அவங்க இருக்கிறாங்கன்னு கூட எனக்கு கவலை இல்லைடி. புடவை கேட்டு என்னங்க கட்ரி என்ன புருஷனுக்கு பண்ண மாட்டியா கேட்டா? வெளியே தானுங்கிறாங்க, குழந்தைய பார்த்துக்கிட்டோம், நீ படு. எனக்கு அம்மா வந்திருக்காங்க, என்னால் பண்ண முடியாது, வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க. இப்போ ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இப்போ ஜேகே பேசவே இல்லை, ஜூன்கிட்ட கூட பேசல, ஒரு மாதிரி டென்ஷனாக தான் இருக்கார். இப்போ உங்கள் அம்மா தான், என்னடி ஆச்சு, ஏன் மாப்பிள்ளை ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கார், நீ இன்னும் எதையும் சொல்லலையா? அம்மா நீ அமைதியாக இருமா, நானே கடுப்பில் இருக்கேன். எதுக்குமா அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்ச? நான் தான் கேட்டுட்டேன்ல, நல்லா இருக்கார், பிடிச்சிருக்கு, நல்ல பையன்னு தெரியாமல் கேட்டுட்டேன். திட்டுறாரு. ஒன்றும் இல்லை, நீ உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பாடு வச்சிட்ருக்கீங்க. இப்போ ஜேகே தான் வந்து, ஏன் உங்கள் ஆத்தாளுக்கு தான் வைப்பியான்னா?
எங்கள் அம்மா உள்ள தானங்குது கூப்பிட்டு வைக்கணும்னு தெரியாதா மேடம்க்கு? என்னங்க அவங்க சாப்பிட்டாங்க அதான். ஏய் என்ன சாப்பிட்டாங்க? மா நீ வாம்மா, இங்கே வா, நீ உகார், நீ சாப்பிட்டு, ஏய் சோறு போடுறீ உங்களுக்கு அப்படின்னு ஜேகே சொன்னதும் நீங்களும் அத்தை அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்க, சுகர் இருக்குங்க. ஏய் நீ சொல்லாத, ஏன் விட்டு துட்டில் தானே உங்கள் ஆத்தாளுக்கு சோறு போடுற, எங்கள் அம்மாவுக்கு போடுன்னா வலியுது. அம்மா நீ சாப்பிடுமா. இல்லைடா ஜேகே, அம்மா சாப்பிட்டேன்டா. இல்லைம்மா நீ சாப்பிடு, நம்ம வீடு எல்லோரும் டைனிங் டேபிள் உட்காராங்கன்னா நம்மளும் உட்காரணும்ல, தகுதி இல்லாதவங்களாம் உட்காருவாங்க, நம்மள அமைதியாக பார்க்கணுமா. நீ சாப்பிட்டுமா. இப்போ உங்கள் அம்மா சாப்பிடவே இல்லை, அப்படியே பிளேட்டை வச்சுட்டு ஒரு ஓரமாக நிற்கிறாங்க. என்னங்க போதும் நிறுத்திக்கோங்க, கூட என்னங்க என்ன பண்ணிட்டோம் நாங்கள்? நகை அதிகமாக போடல அவ்வளோதானே, கண்டிப்பாக போட்டுடுவேன் சீக்கிரமாகவே. அப்பா ரெடி பண்ணிட்டு தான் இருக்காரு. நீங்கள் எதுக்கு இப்போ அம்மா அப்படி பேசுகிறீங்க? பாருங்க பாரு, துட்டு நகை இல்லை உங்கள் அப்பானால் கொடுக்க முடியாதுரி. நான் சொன்ன அப்பா ரெடி பண்ணிட்டுருவாரா? ரெடி பண்ணிட்டோம். உங்கள் அப்பா போடுறது ஒரு பிச்சை காசு, அது வேறு எனக்கு வேணுமா? இப்போ நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், அதில் தானே இந்த புடவை ஏதோ உள்ளே போட்டுன்னு இருக்கு, இதெல்லாம் போட்டுன்னு இருக்க. எல்லாம் யார் துட்டு? உன் புருஷன் துட்டு தானே. இல்லை உங்கள் அப்பா எங்கேருந்து வரான்? என்னங்க அம்மா நீ சாப்பிடு வா. அவர் இப்படி தான் பேசிகிட்டே இருப்பார். நீ வந்து சாப்பிடு வா. இல்லைம்மா என் அம்மாவுக்கு பசிக்கல. அம்மா நீ இப்படி பண்ணாதம்மா, நீ வா உட்காந்து சாப்பிடு. இப்போ ஜெக்கே தான், ஜூன்மா சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டேன்ப்பா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ணும் அப்பா. இப்போ ஜூன் தான், பாட்டி இங்கே பாருங்கள், இதுக்கு கலர் என்ன கலர் கொடுக்கட்டும் அப்படின்னு உங்கள் அம்மா கிட்ட தான் கேட்குறான். இப்போ ஜேகே இந்த பாரு, கண்டவங்களெல்லாம் பாட்டிலாம் கூப்பிடக்கூடாது ஜோனே. யாரை பாட்டின்னு கூப்பிட சொல்லிக்கிறேனோ அவங்கள தான் கூப்பிடணும், புரியுதா? அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. உங்களுக்கு அழுக வருது, இப்படி அசிங்கப்படுத்துகிறாருன்னு. ஆனால் உங்களால் எதுவுமே பேச முடியல. இப்போ ஜேகே தான், ஏய் வா புருஷனுக்கு சோறு போடுறீ, இந்த வரேங்க அப்படின்னு நீங்களும் சாப்பாடு போடுறீங்க. இப்போ ஜேகே இடுப்பு காட்டணுன்னு அவசியம் இல்லை, மூடு கொஞ்சமாச்சு. சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் மூடுறீங்க. இப்போ நான் குழம்பு யார் ஊற்றுவா? ஏன் இங்கே ஊற்ற போறியா? மூட்டு சீக்கிரம் ஊற்று, எல்லாத்தையும் உங்கள் அம்மாவே கொடுத்துடணுன்னு நினைக்காத அப்படின்னு பேசிகிட்டே இருக்காரு. இப்போ உங்களுக்கு இன்னுமே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் இப்போ ஜேகே தொடுக்க ஏதாச்சும் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாரு. நீங்கள் கிச்சனுக்கு போய் எடுத்துகிட்டு வரும்போது தவறி கீழே போட்டுடுறீங்க. நிறைய பிளேட் உடஞ்சிடுச்சு. இப்போ ஜேகே தான் கிச்சனுக்கு வந்துப்பா மனுஷனால நிம்மதியாக இருக்க முடியல இதுகிட்ட. ஏய் எத்தனை வாட்டிப்ப வச்சுன்னு இருப்பேன், ஊந்துட்டா இது இன்னும் பார்த்துன்னே இருக்கேன். சட்டையை போட்டு இது பண்ணுற, கண்டவங்கள வீட்டுக்கு போட்டு சோறு போடுறேன். இங்கே பாருக்கி ரோட்டுக்கு வரவங்கள, ரோட்டில் சுற்றுறாங்களே அவங்கள கூப்பிட்டு சோறு போட்டால் கூட புண்ணியம் கிடைக்கும், இந்த மாதிரி கண்டவங்கள கூப்பிட்டு அப்படின்னு ஜேகே உங்கள் அம்மாவை பார்க்குறாரு. உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. இதெல்லாம் இந்த பிளேட்லாம் யார் வாங்கி கொடுப்பா? நீ வாங்கி கொடுத்துருவியா? போட்டு இஷ்டம் பண்ணி ஒடையிற, கை வைக்கல கொஞ்ச நாளாக, அதனால தொல்லுது வாட்டி அப்படின்னு சொல்லி எல்லோரும் முன்னாடியும் இப்போ ஜேகே உங்களை தான் ஸ்லாப் பண்ணுறாரு. நீங்கள் அழுதுட்டு கீழே உட்காந்துக்கிறீங்க. இப்போ ஜேகேயோட அம்மா தான், டேய் நிறுத்துடா, நானும் பார்த்துட்டே இருக்கேன் அந்த புள்ளியை போட்டி எதனா சொல்லிகிட்டே இருக்க, என்ன உனக்கு திமிரு? என்ன அவன் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நல்லா ஐசியூவில் அட்மிட் ஆகிருந்த, சாகிற நிலைமையில் ஒருத்தி வரல உன்னை கல்யாணம் பண்ணிக்க. அவள் வந்து நின்னா வேணும், அவன் தான் வேணும்னு, சாகிற நிலைமையிலையும் அவளை போட்டு திட்டிகிட்டே இருக்க. நகை கொடுக்கலன்னா ஹாஸ்பிட்டலில் கிடக்கும் போது உன் கல்யாணத்துக்கு போட வேண்டிய நகையை தான் வச்சு உனக்கு இது பண்ணாங்கப்பா, சர்ஜரி. அப்புறம் எப்படி அவன் நகை கொடுப்பா? உன் உயிரை காப்பாத்தந்தே அவள் தான், தெய்வண்டா அவளை போட்டு திட்டிகிட்டே இருக்க. அவங்க அம்மா முன்னே வரலன்னா எங்கே நீ நின்று பேசிகிட்டு இருக்க மாட்டேன், புள்ள சாச்சி பொண்ணை போட்டு கை நீட்டி அடிச்சிட்டு அப்படி சொன்னதும் ஜேகே இப்போ உங்களை தான் பார்க்குறாரு. என்னதுமா இப்போ என்ன சொன்னேன் புரியல? அவள் கர்ப்பமாக இருக்காடா, உன் புள்ள 2வது புள்ளைய வயிற்றுல சுமந்துட்டுருக்கா, அவளை போட்டு அடிச்சிட்டு நீ வாமா இங்கே வா அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க.
இப்போ ஜேகே உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. இப்போ ஜேகே மைண்ட் வாய்ஸ்லேயே அதுவும் இல்லையா 2வது வந்துச்சு. ஐயோ இவனை வச்சுன்னு நான் சமாளிக்க முடியல. இப்போ 2வதா அப்புறம் எப்படி இவ கூட நான் இன்றைக்கி பண்ணுறது? ஐயோ இதுக்கு தான் அப்பயே காண்டம் யூஸ் பண்ணுன்றது. அது எங்கே நான் அடங்குறேன் தொல்லுது எனக்கு தான். இப்போ நீங்கள் மைண்ட் வாய்ஸில் பார்க்குறேன் பாரு 2வது குழந்தை கொடுத்துட்டு அடிக்கடி அதுவே வேணும்னு நிற்கிறது. கொஞ்சமாச்சும் விட்டானா? இப்போ தான் ஜூன் கொஞ்சம் கிளாஸ் படிக்கிறான், அதுக்குள்ளே 2வது குழந்தை கொடுத்துட்டான். இப்போ இவன் பார்த்துப்பானா? பார்க்குறான் பாரு அப்படியே ஒரு மாதிரி நினச்சி பார்க்குறான் போல் எப்படிலாம் வந்ததுன்னு. இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் உங்கள் 2 பேருக்குள்ளே ரொமான்டிக் ஐ கான்டாக்ட் தான் போகுது. இப்போ ஜெக்கியோட அம்மா தான் போ பிள்ளைக்கு தண்ணி எடுத்துகிட்டு வா. சும்மா குழந்தைய போட்டு திட்டிட்டு எவ்வளோ மகராசி இந்த வீட்டுக்கு, எவ்வளோ எனக்கு செஞ்சு வெடிச்சு போகிறது. இவர் போயிடுவார் வேலைக்கு 2 நாள், விட்டுட்டு 2 நாள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு எனக்கு எதுவும் தெரியாது நினச்சிட்ருக்கியாடா? பிள்ளைய என் ரூமில் படுக்க வைக்கும் போது எல்லாம் தெரியும். 3 வயசை தாண்டி தான் வந்துட்டுருக்கேன். பாடங்கிறானா பாரு. வயன் உனக்கு ஓகே தானம்மா? அவரை திட்டாதீங்க. ஆமாம் இதை நல்லா பேசு. புருஷனை பற்றி இது பண்ணிட்டா மட்டும் அப்படியே ரொம்ப தான் திட்டாதீங்களாம். அத்தை எல்லோரும் பண்ணுறது தான். என்ன பண்ணுறது? உன் புருஷன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்பான்னு யாருக்கு தெரியும்? அதுக்குள்ளே கொடுத்துட்டான் 2வது வயதில். இப்போ ஜெக்கி வந்து தண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறாரு. குடிப்பாட்டுடா தண்ணியை. அம்மா நீயே குடுமா. ஏன்ப்பா அடிக்கும் போது கை வந்ததில்ல, இப்போ குடிப்பாட்ட தெரியாதா? அம்மா நீயே குடுமா போமா. வெக்கப்படுறாராம். இப்போ குழந்தை வயிற்றில் கொடுத்துட்டு வெக்கப்படுடா நல்லா. இப்போ ஜெக்கிக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. அவர் பாட்டுக்கு ரூமில் போயிட்டு இன்னும் ஐயோ வந்ததும் என்கிட்ட சொல்லியிருக்கிறான்ல இந்த மாதிரி நான் உன் குழந்தைய வயிற்றுல சுமறேன்டா, நீ இன்னொரு வாட்டி அப்பா வாயிட்டாடான்னு சொல்லலாம்ல. மயிராட்டம் எல்லோரும் முன்னாடி ஒரு மாதிரி ஆகுது. இப்போ தான் ஜெக்கே ரியலைஸ் பண்ணுறாரு அவர் என்னெல்லாம் பேசினார், உங்களை அடித்ததெல்லாம். இப்போ அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. தெரியாமல் பண்ணிட்டோமோ, தப்பு தான். அவள் தான் எனக்கு உயிரை குத்துக்கிறா, அவளை போய் மயிர் மாதிரி பண்ணிக்கிறேன். இவனு சாரி கேட்க ரொம்ப இதுவாகுது. சரி பார்த்துக்கலாம். இப்போ ஜெக்கியோட அம்மா தான் நீ போய் அவன்கிட்ட பேசுன்னு உங்களை அனுப்பி வைக்கிறாங்க. நீங்கள் அத்தை போட்டு திட்டுவார். அத்தை நான் போகல, நீங்களும் கூட வாங்க. அம்மா நீ போம்மா கூட அத்தையை கூப்பிட்டுக்கிட்டு போ அப்படின்னு உங்களை தான் அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணதும் ஜெக்கி உங்கள் கையை பிடிச்சி இழுத்து வாலில் பின் பண்ணுறாரு. அம்மா என்னங்க? என்கிட்ட ஆண்டி சொல்ல, நீங்கள் எங்கே சொல்ல விட்டீங்க? சொல்லு, என்னை பார்த்து பேசு. இல்லை உங்களை பார்த்து பேசினா திட்டுவீங்க. என்னை பாடுறி. எப்போ கண்டுபிடிச்சா? அப்படின்னு உங்கள் ஸ்டொமக்கை தான் டச் பண்ணுறாரு. நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்க, ஒரு மாதிரி பீரியட்ஸே வரலை. என்ன வரலைன்னு பார்த்தா நீங்கள் பண்ண வேலை வயதில் இருக்கு. ஓ ஆண்டி, ஜூனியை சமாளிக்க முடியல உன்னால், இவனை சமாளிக்க முடியுமா? அது ஜூனியே சமாளிச்சிட்டேன். அதான் இல்லடி கேட்கல. அது இல்லை, ஜூனோட அப்பாவே சமாளிச்சிட்டேன். இதுக்கு இந்த 2 வாண்டுங்க எப்படி பிரச்சனை கிடையாது. அப்படியா? அவள் இன்னும் நீ சமாளிக்கிறியா? அச்சோ உடம்பு தாங்காது. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் ஆயிருக்க வேணாண்டி. ஏன்? வேலைக்கு போயிட்டு ஒரு மாதிரி மூடோடு வந்தனா நீ இப்படி பொசுக்குன்னு எங்கள் அம்மா கர்ப்பம் அப்படிலாம் சொல்லிட்டாங்களா, ஒரு மாதிரி சந்தோஷமே வரலடி. ஏன் வரல? ஏன்னா ஒன்று முடியணும், அதுக்கு தானே வந்தேன். இப்போ நீ இதுன்ட்ட எப்படி பண்ணுறது? அதெல்லாம் பண்ணக்கூடாது. கடவுள் நீங்கள் பண்ணுறதை பார்த்துட்டு தான் சீக்கிரமாக இவனை கொடுத்துட்டாரு போல். அப்படி நான் குடும்பம் பற்றிடும் உன்னை எப்போ பார்த்தாலும் வந்து இப்படி நின்றுக்கிட்டே இருக்கீங்க வேணும்னு. ஜூன் நிறைய வாட்டி பார்த்துருக்கான் தெரியுமா? நான் பார்த்தான் உன்னை ஏற்றுக்கே சச்சதியா. என்னங்க அமைதியாக இருங்க. ஏன் அமைதியாக இருக்கணும் சொல்கிறீ? சரி இங்கே பாருங்க, அம்மா கிட்ட போய் சாரி கேளுங்க. நல்லா கேட்க முடியாது போ. என்னங்க இங்கே பாருங்க போங்க, அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க.
பாப்பா வயித்துல இருக்கு. என்ன பார்த்துக்கிறதுக்கு தான் அவங்க வந்தாங்க தெரியுமா? அவங்கள போட்டு இப்படி திட்டிட்டு இப்போ ஜேகே ஒரு மாதிரி சோகமா எனக்கு புரியுது. எனக்கு தோணுமோன்னு நான் கேட்குறேன். ஓகேவா? சரி. இப்போ எல்லாரும் வந்து இந்த சந்தோஷமான விஷயத்த பேசி சிரிச்சிட்ருக்கீங்க. இப்போ ஜூன் தான், அம்மா அப்போ உன் வயித்துல பாப்பா இருக்காம்மா. உனக்கு தம்பி இல்லை தங்கச்சி வருவாங்க. அம்மா அப்போ எனக்கு 2 தங்கச்சி 2 தம்பி வேணும் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் ஜேகேவை தான் பார்க்குறீங்க. இப்போ ஜேகே ஒரு மாதிரி உங்களை டாப் டு பாட்டம் பார்த்துட்டு, ஏண்டி பையன் கேட்குறான் தலையாட்டுறியா ஓகேடான்னு என்ன பார்க்குற? என்னங்க என்னால் தாங்க முடியாது அப்படின்னு 2 பேரும் கண்ணிலேயே பேசிகிட்ருக்கீங்க. இப்போ ஜூன் தான், அம்மா நான் எப்படிம்மா பிறந்தேன்? எப்படி உன் வயிற்றுலேருந்து வந்தேன் அப்படின்னு கேட்டதும் ஜேகே தண்ணி குடிச்சிட்ருப்பாரு. அதை அப்படியே ஸ்ப்ளாஷ் பண்ணுறாரு. அப்பா என்னப்பா ஆச்சு? ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லையே. அம்மாயிட்ட கேளு, அம்மாயிட்ட நல்லா நல்லா நோண்டி கேளு, எப்படி வந்தேன்னு கேளு அப்படின்னு ஏற்றி விடுறாரு. இப்போ ஜேகேயோட அம்மா தான் ஜேகேயோட தலையிலேயே போட்டு, குழந்தைகிட்ட எப்படி பேசணும் தெரியாதாடா? பாலு இங்கே வாப்பா. பாட்டி நீங்கள் சொல்லுங்கள் நான் எப்படி வந்தேன்னு. நான் சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பாட்டிங்களும் ஜூனை கூட்டிகிட்டு ரூமுக்கு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் 2 பேர் தான் ஹாலில் இருக்கீங்க. இப்போ ஜேகே உங்கள் கிட்ட வந்து சேர் போட்டு உட்காந்து, ஜூன் எப்படி வந்தான் வயிற்றுலேருந்து? உங்களுக்கு தெரியாதா? தெரியாது, எனக்கும் தெரியாது. எப்படி வந்தான் எனக்கு சொல்லிக் கொடு. எந்த பாப்பாவை எப்படி வர வச்சிங்களோ அப்படி தான் ஜூனும் வந்தான். என்ன இவனை விட ஜூன் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டான். ஏன் சீக்கிரமாக வந்தான் சொல்லு. எதுக்கு வந்தான்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன்னா சொல்லிட்டாடி. ஏன்னா அப்போ ஜான் ஜங்குக்கு 3 மாதம் லீவ் கொடுத்தாங்க கல்யாணம் ஆகிருக்குதுன்னு. அந்த 3 மாதம் தொட்டார்ந்து விட்டாமல் பொட்டாச்சுனே இருந்தனா, அதனால தானே குட்டி போட்ட நீ. என்னங்க என்ன பேச்சு இதெல்லாம்? என்ன பேச்சுன்னா நான் பேச்சு மட்டுமா நல்லா இருக்கு? மாமா போடுறது நல்லா இல்லையா? தான் போட்டு வயிற்றுல ஒன்று கொடுத்துட்டு போங்க. இப்போ மட்டும் எதுக்கு அப்படி கொஞ்சம் பேசுகிறீங்க? இப்போல்லாம் கண்டுக்கவே மாட்டிங்கள. போங்க, என்ன அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறீங்கள? அப்படிலாம் இல்லடி ஜோன் சொன்னான். அம்மாவை ரொம்ப திட்டாதப்பா, அம்மா பாவம்பா அப்படி இப்படின்னு. எனக்கு அப்பயே தோணுச்சு உன்னை ரொம்ப போட்டு அசிட்டணும். அப்பயே வருத்தமாக தான் இருக்குது. இங்கே பாரு எனக்கு லவ்லாம் எப்படி காட்டணும்னு தெரில. இதோ வயிற்றுல இருக்கானே, என்னை பொறுத்த வரைக்கும் தாண்டி லவ்வு. அது தெரிலடி. உனக்கு என்னை பிடிச்சி கல்யாணம் பண்ணிடுற நான் இப்படி தானே உனக்கு தெரியும்ல? தெரியும், அதனால தான் மூடிக்கிட்டு இருக்கான். மூடினாரு என்கிட்ட எப்போவுமே இருந்தால் திறந்து போட்டு தான் நடி இருப்பா. என்னங்க குழந்த இருக்கு வயத்தில்? ஐயோ இப்போ தாண்டி சிசுவாக இருக்கு, இன்னும் வயிறுலாம் உப்பலை. அதுக்குள்ளேயே போட்டுடலாமா ஒரு வாட்டி? அதெல்லாம் பண்ணக்கூடாது. இல்லடி பண்ணலாம். இந்த பாப்பா கொஞ்சம் ஒரு மாதிரி உப்பி வருதில்ல, அந்த டைமில் பண்ணணும்டி. அச்சோ எல்லாம் பண்ணக்கூடாது. யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? அதெல்லாம் பண்ணக்கூடாது. எனக்கு போங்க. பண்ணுண்டி. அப்போ தான் நார்மல் டெலிவரி ஆகும்போது இங்கே இருக்குல்ல அந்த ஒட்டையை, அதுக்கு வழியாமல் இருக்கும். அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்ல, லைட்டாக போடலான்டி. வேணுங்க. என்னப்பா இப்படியே பேசுகிறேன்? போப்பா. இல்லை பேசலாம் கூடாது, லைட்டாக மேலோட்டமாக பண்ணலாவா? இந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கலாண்டி. அதுக்கு தான் அந்த 2 பாட்டிங்களாம் உள்ளே போயிடறாங்க. நம்மளும் உள்ளே போய் கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்துக்கலாம் வா அப்படின்னு ஜேகே உங்களை ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ ஜேகே உங்கள் ப்ளவுஸ்லாம் கழட்டிட்டு, ஐயோ குழந்த பிறந்த அப்புறம் போட்டு அவன் ஜப்புவான்ல, அதுக்கு முன்னாடி நான் வேட்டையாடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜேகே போட்டு பிசைஞ்சு எடுக்கிறாரு உங்கள் உயிரை தான். பா வலிக்குதுப்பா. என்னப்பா? இரு நிமிஷம் இரு, அவன் வந்துட போகிறான், கத்தாது. அப்புறம் அம்மாவெல்லாம் கேட்டு அம்மா போட்டு திட்டம். பா உதட்டு வலிக்குதுப்பா, அதையாச்சும் விடுப்பா. கை அங்கே உதட்டில் வச்சு ஏன்ப்பா பிசைகிற? எல்லாத்தையும் போட்டு
எனக்கு விடுங்க அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கீங்க. இப்போ ஜெக்கி தான் விடாமல் உங்களுக்கு கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. வாடி கொஞ்ச நேரம் பண்ணுறேன் நாடி, நானே உன்னை நொட்டணுமா? கொஞ்ச நேரம் பண்ணா என்ன இப்போ? ஆ வா வா, அப்புறம் எத்தனை பண்ணி உள்ளே விட்டுருவேன். எனக்கு அப்படிலாம் பண்ணிடாதீங்க. அவ வந்து பண்ணுவா வா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஜெக்கிக்கும் மேலோட்டமாக எல்லாமே நடக்குது. ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். இது மாதிரி லைக் ஒரு இது மாதிரி பேபி ஜேகே ஒயன் வச்சு ஒரு எஃப்எஃப் எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. இந்த மாதிரி வைப் வந்து நிறைய பேருக்கு பிடிக்குது. ஸோ நம்ம உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம போகலாம். லைக் நியூ எஃப்எஃபாக ட்ராப்ட் இன் யுவர் வெட்டிங் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் அந்த ஐடியாவில் தான் இருக்கேன். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் பற்றி கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. ஓகேடா, பாய், லவ் யூ.